ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் குட் மார்னிங். நிஷா என்ன பண்ணுற? குட் மார்னிங். அடுப்பு இருக்கு. அடுப்பு தான் இருக்கிற. அப்புறம் என்ன பண்ணுறேன்னு கேட்டேன். என்ன செய்கிறாங்களா அதான சொல்லுவாங்க. சுடுதண்ணி வச்சுக்கிட்டு இருக்கா குளிக்கிறதுக்கு எல்லாருக்கும். ஆமாம், இன்றைக்கி பிள்ளைங்களுக்கெல்லாம் லீவு. எங்கேயாவது நிஷா படம் பார்க்க போமா? முஃபாசா தியேட்டருக்கு படம் பார்க்க படம் துட்டி கோயிலில் கோயில்லங்கிறேன் குழந்தைங்களுக்கான படம் போட்டிருக்காங்க, பார்க்க போகலாம். அது எங்கள் ஊர் பக்கத்து கீரமங்கலத்துலேயே போட்டிருக்காங்க. பட்டுக்கோட்டை கூட போக வேண்டியதில்லை. நிஷா எதாவது அமௌண்ட் வச்சுருந்தா போகலாம். அமௌண்ட்லாம் நிஷாக்கு இல்லை, எல்லாமே வந்து செல்வாக்கு சர்ப்ரைஸ் பண்ணி பண்ணி காலி ஆயிடுச்சு. பர்ஸு காலி ஆயிடுச்சு. ஒரு வருஷத்தில் சேர்த்தது காலி ஆயிடுச்சு. ஆமாம், அது இல்லாமல் நிஷா இந்த இடத்தையெல்லாம் காமிச்சியா? இங்கே பாருங்கள், புதுசாக சந்தன மரம்லாம் நிஷா வச்சுருக்காங்க. சந்தன மரம், அப்புறம் இங்கே வந்து கோழி கொண்ட பூவு, இது ஒயிட் ரோஸு, பன்னீர் ரோஸு. அங்கே ஒரு 5 செடி வச்சுருக்கா. அது என்னது? 4 கலரில் 4 இட்லி பூ வச்சுருக்கா. நிறையா செடி வச்சுருக்கா. இது நம்ம இது வச்சோம்ல, அது என்னது? தூதுவளை. எப்படி வளர ஆரம்பிச்சிருச்சு பாருங்க தூதுவளை செடி. அது சின்ன சின்னதெல்லாம் பட்டு போயிடுச்சு தண்டு. கனமான தண்டு மட்டும் தான் வளர்ந்துருச்சு. ஒரு நாளைக்கு ஹோம் டூர் போடுவோம். ஹோம் டூருங்கன்னா கார்டன் டூர் போடுவோம். நிறையா புது புது இதெல்லாம் வாங்கி வச்சுருக்கா நிஷா. என்ன நிஷா? ஆமாம், அது இல்லாமல் நிஷா இடம் வாங்கினதை சொன்னியா? பின்னாடி முன்னாடி நம்ம இடம் வந்து அது வரைக்கும் தாங்க இருந்துச்சு. அந்த வீடு கல்லுலேருந்து அந்த வீடு நம்ம இடமா இருந்துச்சு. அந்த தென்னை மரத்துலேருந்து அந்த பாத்ரூம்லேருந்து அப்படி இருந்துச்சு. இப்போ நிஷா கொஞ்சம் பின்னாடி இடம் வாங்கியிருக்கா. எத்தனை சென்ட்டுலாம் தெரியாது, எங்கள் அம்மாவுக்கு தான் தெரியும். இப்போ நிஷா உட்காந்துருக்கு. அட்வான்ஸ் கொடுத்தாச்சு. அட்வான்ஸ் மட்டும் கொடுத்துருக்கு. ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் சீக்கிரமே பண்ணணும். இடம் வாங்கி நல்லா வீடு கட்டி நல்லா இருந்துடணும். தியா கல்யாணத்துக்குலாம் கொஞ்சம் நகையெல்லாம் சேர்த்து வைக்கலாம் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா எங்களுக்கு அந்த பொறுப்பெல்லாம் இருக்காது. பொறுப்பு இருக்காது. நீ இப்படியே ஊர் சுற்றிக்கிட்டே இரு, பொறுப்பு வந்துடும். இருக்காது. இல்லை, வீட்டில் பெரியவங்க இருக்காங்க அப்படின்னா நம்மளுக்கானது அந்த அவங்க இது பண்ணுவாங்கல்ல, நம்ம பேரம்பேத்திங்களுக்கு இது நம்ம சாவங்களையும் இதுக்குள்ளே வந்து பேரம்பேத்திங்களுக்கு இதெல்லாம் வச்சுருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க இல்லையா. அதுதான் எங்கள் அத்தையும் இது பண்ணி வாங்கி வச்சுருக்காங்க. இந்த இடம்லாம் எங்களுக்கும் இல்லை, தரணீஸ் காலத்துக்காக வாங்கி. தரணீஸ் பொண்டாட்டிக்கு பிள்ளைங்களுக்கு அது வரைக்கும் நாங்கள் இருந்துச்சு. இப்போ இதுலேருந்து இது ஃபுல்லாக வாங்கியிருக்கு. வாழ்த்துக்கள் வாங்கல, அட்வான்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்கு. நான் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணல. சீக்கிரமாக நிஷாவுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுத்துடணும். காசு பாதி கொடுக்கணும், கொடுத்துட்டு அப்புறமா நம்ம பேரில் இதுவுமே கடன் வாங்கி தான் கொடுத்துருக்கு. ஆமாம், அந்த முன்னாடி பக்கம் வீடு வந்து நிஷா பேரில் நான் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கு. அப்படி தானே நிஷா? எப்படி உன் பேரில் இப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் இடம் இதுவும் பண்ணியிருக்கு, அதெல்லாம் பண்ணியிருக்கு. தரணீஸ் பொண்டாட்டி கொடுத்துருவியா? எழுதி கொடுத்துருவியா? கொடுக்க வேண்டியதான். அப்புறம் நம்ம வச்சுன்னு நம்ம செத்து போனதுக்கப்புறம் யாருக்கு? இப்போ நம்ம ஓடி இப்போ இல்லை, கல்யாணம் பண்ணிட்டு வரவுமே எழுதி கொடுத்துருவியா இல்லை கொஞ்சம் நாள் கழிச்சு எழுதி கொடுப்பியா? எங்கள் அத்தை எப்படி வந்தானே என் புருஷன் காசு ஏன்ட்டியா கொடுத்தாங்க, அவங்க தானே வச்சுட்டு இருக்காங்க. இன்னும் அவங்க சாக வட்டியும் தானே எனக்கு வரும், என் கையில் வரும். அதே மாதிரி நான் சாக விட்டு தான் என் பையனுக்கு எழுதி கொடுப்பேன். செத்தோன்னா தான் அது வரைக்கும் உட்காந்து அனுபவிப்பேன். நீ எல்லாம் ஒரு மனித ஜென்மம் போ. இல்லாட்டி மருமக சோறு போட மாட்டா. இல்லாட்டி அப்படி தானே? அத்தை பேரில் இடம் இருக்குது, அத்தை பேரில் தான் இது இருக்குது. நல்லா பார்த்து இப்போ உங்கள் அப்பாவுக்கு எப்படி பென்ஷன் வருது, அதை வாங்கி கொடுப்போம், இதை வாங்கி கொடுப்போம், அப்படி கொடுக்குறாங்களோ உங்கள் அம்மா. அந்த மாதிரி என் மையன் என்னை பார்த்துக்கணும். அம்மாவுக்கு இது இருக்குது அது இருக்குது, அதை வாங்கி கொடுப்போம், இதை வாங்கி கொடுப்போம். நல்லா கொடுப்போம், நான் சொல்லி கொடுக்க மாட்டேன். ஆமாம், பாருங்கள் என்னத்தை பார்த்தீங்களா இல்லையா? இப்போ இடத்த எழுதி வச்சுட்டா அடித்து விரட்டி விட்ருவான் தரணீஸ் அவன் முண்டாட்டியோட சொல்லிக்கிட்டு. இதோ அங்கே மாதிரி சந்தன மரத்தை பாருங்கள். இதான் தரணீஸுக்கு ஸ்கூலில் நான் தான் வச்சேன். தரணீஸுக்கு ஸ்கூலில் மரம் நடும் இல்லை, அதுக்கு கொடுத்தாங்க. ஒதிய மரம் அங்கே புதைச்சிருக்கு. ஆமாம், இது ஒரு 4 சென்ட் 5 சென்ட் வருமா? ஒரு 5 சென்ட் இந்த பக்கம் வரும். இது வரைக்கும் வாங்கியிருக்கு. மொத்தம் 11. அங்கிட்டு நம்மளோட 5 சென்ட் கொடுத்தது. அப்போ இது 6. இது 6, மொத்தம் 11 சென்ட். இப்போ 6 சென்ட் வாங்கியிருக்கு நிஷாவுக்கு. சீக்கிரம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். எப்படியாவது இந்த 2025க்குள்ளே எல்லா கடனையும் கொடுத்துட்டு. ஏன்னா செல்வாக்கு யோகா அடிக்க காலையில் நிஷா மூஞ்சில் தான் முழிச்சிருக்கேன். அன்னைக்கு ஏதாவது ஆகட்டும். சாமிஜி அப்படிலாம் சொல்லக்கூடாது, நல்லா தான் நடக்கும் காலையில். ஏதாவது இன்னைக்கு ஏதாவது வருமானம் வராமல் இருக்கட்டும்.
வெளுத்து விட்டுறேன் வெளுத்து. ஆமாம், எப்போதுமே ஒரு நாள் கூட தவறாமல் தியா மூஞ்சில் தான் முழிப்பேன். இன்னைக்கு தவறி போய் நிஷா மூஞ்சில் முழிச்சிட்டேன். என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். வேண்டிக்க நீ கடவுள்கிட்ட, இறைவா இன்னைக்கு வந்து செல்வாக்கு நல்லதே நடக்கணும். ஏதாவது சம்பவம் நடந்துச்சு நல்லதே நடக்கும், வாழ்த்துக்கள். போமான்னு பல்லு விளக்காம கூட சொல்றேன், நல்லதே நடக்கும், கவலைப்படாதே. சரி, சீக்கிரம் சுடு தண்ணி வை. நிஷா சரியான குளிருங்க, மார்கழி குளிர். ஆமாம், செம்ம குளிர். மார்கழி மாதமே ஒரு குளிர் காலம். கோலம்லாம் போடுறதில்ல நிஷா, தூங்கி எழுந்திரிச்சு சும்மா வைக்கணேன். வேற நிஷா, வேற என்ன இன்னைக்கு என்ன சமைக்க போகிறேன், என்ன வீடியோ எடுத்து போட போகிறேன் இன்னைக்கு? என்ன சமைக்கிறதே தெரியலை. சரி, ஏதாவது கமெண்ட் பண்ணுங்கள், அதை சமைச்சு வீடியோ எடுத்து போடலாம். இதே இந்த விரதம்லாம் இல்லாமல் மாலையெல்லாம் போடாமல் இருந்தால் வச்சு நண்டு மீன் மட்டனு ஆட்டுத்தலைன்னு போட்டு தாக்கிடலாம். ட்ராகன் ஃப்ரூட் ட்ராகன்லாம் ஆக்கிடலாம். 48 நாளும் நாம் வீட்டில் ரசம், சாம்பார், வத்தக்கிழங்கு. இப்போ 3 ஞாயிற்றுக்கிழமை, இன்னையோட 3வது ஞாயிற்றுக்கிழமை என்ன கூடாது, நாட்கடை என்ன கூடாது. சாமிஜி தானே இருக்க வேண்டியதானே. நவம்பர் 15ஆம் தேதியிலேருந்து மாலை போட்டது. 1 ஞாயிறு 2 ஞாயிறு, இது 3வது ஞாயிறு முடிஞ்சிருச்சு. நான் கூட எது இருந்தாலும் சாப்பிட்டுக்கோ, நிஷாவெல்லாம் அசைவம் சாப்பிடாம இருக்கிறது ஆச்சரியமாக இருக்குது. கறி மீன்லாம் நீங்காமல் இருக்கிறது. நான் தின்னாமல் இருந்ததே இல்லை. ஓம் சக்திக்கு மாலை போட்டப்பெல்லாம் நான் இல்லவே இல்லை. இந்த வருஷம் நிஷாவுக்கு போட்டு விடணும் மாலை. இவங்க மலைக்கு போயிட்டு வந்தேன். ஏன் நீ ஓம் சக்தி மாலை போட்டு எல்லாம் பஸ்ஸில் டான்ஸ் ஆடிக்கிட்டு போயிருக்காங்க, பஸ் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சாங்க. இந்த ஷார்ட்ஸ் வீடியோவில் பார்த்தேன் யூடியூப்பில். நாம்பெல்லாம் அப்படிலாம் குரூப்பெல்லாம் சேர்ந்து போகிறதில்ல. இந்த குரூப்பாக மாலையெல்லாம் போட்டுட்டு போவால, அப்படிலாம் நாங்கள் போட மாட்டோம். இங்கே போய் எங்களோட இங்கே பிள்ளையார் கோயில் இருக்குல்ல, அங்கே போய் மாலை போட்டுட்டு குளிச்சுட்டு புது ட்ரெஸ், அந்த ஓம் சக்தி ட்ரெஸ்ஸை போட்டுட்டு தனியாக பஸ்ஸில் போய் இங்கே போய் தனியாக மாலை போட்டு 7 நாள் இல்லை 40 நாள் 48 நாள் அப்படி விரதம் இருந்து சாமியெல்லாம் கும்பிட்டு அப்புறமா இது பண்ணி கோயிலுக்கு ஓம் சக்தி கோயிலுக்கு போவோம். நாங்களாக தான் பஸ்ஸில் போவோம், யாரோடையும் சேர்ந்து குரூப்பெல்லாம் சேர்ந்துட்டு ஆட்டை ஆடிக்கிட்டு வாட்டு வாடிக்கெல்லாம் போக மாட்டோம். இந்த வருஷம் வந்து நிஷா வந்து நான் மாலை போய் திருச்செந்தூர் போயிட்டு வந்துட்டு தைப்பூசத்துக்கு போயிட்டு வந்துட்டு நிஷா ஓம் சக்திக்கு போடலாம்னு இருக்கும். நீ மாலை போட்டினா நான் தான் இருக்கணுமா? இப்போ நீங்கள் மாலை போட்டால் நான் இருக்கேன்ல, அந்த மாதிரி நான் ஒன்றை யார் இருக்க சொன்னது நான்லாம். சரி, வேற என்ன? டக்குன்னு சுடு தண்ணி எடுத்து ஊற்று குளிப்போம். ஆவி வருது. என் மகன் என்ன முழிக்கலை தோற. நேற்று சனிக்கிழமை வரைக்கும் ஸ்கூல் வச்சுருந்தாங்க. நீ ஞாயிற்றுக்கிழமைனால 2 பேரும் நல்லா தூங்குறாங்க. இன்னும் இந்த வாரம் வரைக்கும் தான், இந்த வெள்ளிக்கிழமை வரைக்கும் தான் ஸ்கூலு. ஏன் சொல்லு? அடுத்து 10 நாள் லீவு. 10 நாள் லீவு. பொங்கல், மாட்டு பொங்கல், போகி பண்டிகை அப்படி. சனி ஞாயிறு லீவு, திங்கக்கிழமை போகி பண்டிகை லீவு, செவ்வாய்க்கிழமை பொங்கல், அதுக்கு அடுத்த நாள் மாட்டு பொங்கல், அதுக்கு அடுத்த நாள் திருவள்ளுவர் தினம் கன்னி பொங்கல்னு சொல்லுவாங்களா அதுக்கு அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை ஸ்கூலு, திரும்ப சனி ஞாயிறு லீவு, திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் 4 நாள் லீவு, வெள்ளிக்கிழமை லீவு போட்டு விட்ருவோம். அவ்வளோதான். கரெக்டாக 9 நாள் லீவு வந்துடும் தர்ணேஷுக்கு. 9-10 நாள் லீவு. ஜாலி தான், என்ஜாய் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்புறமா பார்க்கலாம். நிஷாவுக்கு வாங்கினது இந்த தென்னை மரத்துலேருந்து அப்படியே ஃபுல்லாக அது வரைக்கும் இது வரைக்கும் அப்புறம் இந்த பக்கம் இதுலேருந்து இது வரைக்கும், இந்த பக்கம் இதுலேருந்து இது வரைக்கும். கரெக்டு தானே நிஷா? அது லோனெல்லாம் கட்டி முடிச்சாதான் நம்ம இடம். ஓகே, இன்னும் கொஞ்சம் காசும் கொடுக்கும். ஆமாம், அட்வான்ஸ் தான் கொடுத்துருக்கணும், வந்து காசு கொடுக்கல. காசு கொடுத்துட்டு அப்புறமேட்டு நம்ம பேரில் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஓகே, பாய்.